ஹலோ கைஸ், ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நம்ம எக்ஸாமை எந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணி கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலோ இல்லை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ ப்ரிலிமினரி நினச்சி கிளியர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்ற பயத்தில் இருந்தாலோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிமினரியோட பேட்டர்ன் என்னன்றதை பார்க்கலாம். 80 கொஷின் 45 மினிட்ஸ். இதில் ரீசனிங்க்கு 25 மினிட்ஸும் குவான்ஸுக்கு 20 மினிட்ஸுமாக பிரிச்சிருக்காங்க. ஈச் 40 கொஷின்ஸ். இதில் நம்ம 80க்கு 80 எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸ்மார்ட்டாக பிக் பண்ணி இந்த டாபிக் தான் போட போகிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்து கிளியர் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பாருங்கள் 40.5 தான் வச்சுருக்காங்க. பேப்பரும் அந்தளவுக்கு தான் டஃப்பாக இருந்திருக்கு. இதை நினச்சி போகாதீங்க. கட் ஆஃப்ன்றது எக்ஸாம் எப்படி நடக்குதுன்றது வருஷம் மாறிட்டே இருக்கும். மேபி இந்த வருஷம் போன வருஷத்தோட ஈஸியாக வந்ததுன்னா கட் ஆஃப் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படி இல்லை அதோட கஷ்டமாக இருக்குன்னா இதே கட் ஆஃபும் மெயின்டைன் ஆகலாம். கட் ஆஃப் பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் நினச்சி இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி பிளைண்டாக போகாதீங்க. இவ்வளோ தான் டார்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு உங்களால் மேக்ஸிமமாக அட்டன் பண்ண முடியும், நல்லா அட்டன் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பெஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஓகே, செக்ஷன் வைஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசனிங் செக்ஷன் உள்ளே போன உடனே நீங்கள் எந்த கொஷினும் அட்டன் பண்ணாதீங்க. ஃபாஸ்ட்டாக ஒரு 50 to 60 செகண்ட்ஸ், அதாவது 1 மினிட்குள்ளே எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துருங்க. என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது இன்இக்வாலிட்டி, அடுத்த சில்லாஜிசம், ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், கோடிங் டிகோடிங். இந்த ஃபஸ்ட்டு 4 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஆர்டரில் கொஷின் எங்கெங்கே இருக்குது, இந்த கொஷின்லாம் வந்திருக்கான்றதை சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அதெல்லாம் அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பசில் சீட்டிங்க்கு போகலாம். டைரக்ஷன் அண்ட் பிளட் ரிலேஷன் தான் ஒரு சிலர் முதல்ல எடுப்பாங்க. அது உங்களுக்கு நிறைய டைம் லாக் ஆகிடுவீங்க சப்போஸ் அது ஈஸியாக இல்லைனா. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பசில் சீட்டிங் ஈஸியாக இருக்கிறத சூஸ் பண்ணி போட்டுட்டு லாஸ்ட்டாக இதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். மிசலேனியஸும் லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நான் கோடிங் டிகோடிங்கை சென்டரில் இல்லைனா லாஸ்ட்டில் தான் போடுவேன். அது பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் டைம் கன்சியூமிங் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை பார்த்து டேரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிப்பேன். டேரெக்டாக ஆன்சர் வர மாதிரி இருந்தால் ஸ்டார்டிங்லேயே போட்டுருவேன். கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னா லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா எடுத்து எழுதி சால்வ் பண்ணாமல் பார்த்த உடனே போடுற மாதிரி இன்இக்வாலிட்டிஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சிலாஜிசமும் தப்பு விடாமல் ஸ்பீடாக போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பசில் அண்ட் சீட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்ட்ரைட் லைன், ஃப்ளோரு, ஃப்ளாட் ஃப்ளோரு, மந்த் பேஸ்டு, அன்சர்டைன், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு ஃப்ளோர் பேஸ்ட் ஈஸின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் சர்க்கிள் ஈஸின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆர்டரில் சூஸ் பண்ணி முதல்ல சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி சால்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கும். பசில் ஆர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் சால்வ் பண்ணும்போது நிறைய டைம் எடுத்துக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே நமக்கு ஆன்சர் வரல அப்படின்னா விட்டுட்டு போயிடுங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா அதை விட்டுட்டு போயிட்டு நம்ம லாஸ்ட்டில் கூட பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு சில டேட்டாஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது லாஸ்ட்டாக உங்களுக்கு டக்குன்னு கண்ணுக்கு தெரியும். நீங்கள் ஸ்பீடாகவும் பண்ண வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு கொஷின்லேயும் ஸ்ட்ரக் ஆகி உட்காந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போடுங்க. இல்லை 2 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணாமல் அந்த 2 நிமிஷம் விட்டுட்டு போனீங்கன்னா கூட உங்களால் ஃபுல்லாக போட முடியும். லாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷம் தான் இருக்குது, எங்கிட்ட ஒரு பசில் இருக்குது, இல்லைனா பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், மிசலேனியஸம்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் அந்த பசிலில் கை வச்சிங்கன்னா உங்களால் அப்ரோச் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியுமான்றதை பார்த்துக்கோங்க. அப்படி ஆன்சர் வரலன்னா பெட்டர் டைரக்ஷன் அண்ட் பிளட் ரிலேஷனை சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த டைமில் மிசலேனியஸம்ஸும் நீங்கள் அதில் போட்டுடலாம். ஸோ அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எந்த ஒரு கொஸ்டின்லையுமே ரொம்ப நேரம் உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆன்சர் வரலன்னா விட்டுட்டு போங்க. கான்ஃபிடென்ட்டாக விட்டுட்டு போயிட்டு லாஸ்ட்டாக கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் எனக்கு ஆன்சர் வரலையா, அந்த டைமில் உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு ஈஸியான கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஷினை உங்களால் அப்ரோச் பண்ணக்கூடிய மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா எக்ஸாமே கொலாப்ஸ் ஆகிடும். அந்த தப்பை என்றைக்குமே பண்ணாதீங்க. அடுத்ததாக குவான்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்ஸ் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துட்டு வந்துடுங்க ஸ்பீடாக. ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன், அடுத்தது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் ஆர் ராங் நம்பர் எடுங்க. சப்போஸ் ராங் நம்பர் கேட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அதை விட்டுட்டு டிஐலாம் அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள். அடுத்ததாக டிஐயில் பார் கிராஃப், லைன் கிராஃப், கேஸ்லெட், பை சார்ட், டேபிளர் டிஐ, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. அங்கே எது ஈஸியாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். எப்படி 2 டிஐ வரும், இல்லை கேஸ்லெட்டோடு சேர்த்து 3 கூட கேட்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது அப்படின்றத பார்த்து ஸ்பீடாக போட ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கொஷின் பெருசாக கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் உங்களால் அப்ரோச் பண்ண முடியல, டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதை விட்டுட்டு போயிட்டு லாஸ்ட்டாக கூட பார்த்துக்கோங்க. அடுத்ததான் அரித்மெட்டிக் சம்ஸ். ஒரு சில டைம் டேட்டா சஃபிஷியன்சி, குவான்டிட்டி பேஸ்ட், இதெல்லாம் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதில் ஸ்ட்ராங்கோ அதை அப்ரோச் பண்ணுங்கள். ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், பார்ட்னர்ஷிப், ஏஜஸ், இந்த மாதிரி நீங்கள் எந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ அந்த மாதிரி கொஷின் பார்த்தீங்கன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு ஃபைனலாக ஒரு வாட்டி பாருங்கள் ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அரித்மெட்டிக் சம்ஸில் உங்களுக்கு எந்த டாப்பிக்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். உங்களால் எதை அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியான டாப்பிக்கை பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா மற்ற கொஷின்ஸ்லாம் போய் பாருங்கள். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், மிஸ்ஸிங் நம்பர் இதெல்லாம் ஒரு 50 கொஷின் நீங்கள் ரெகுலராகவே சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த 3 டாப்பிக்கில் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போட ட்ரை பண்ணிங்கன்னா மற்ற செக்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்ஸாம் டைமில் லாஸ்ட் மினிட்ல போயிட்டு உங்களோட அப்ரோச் எல்லாம் மாற்றிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு இதுதான் அப்ரோச் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலே போங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். மார்க் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயமுமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் இது நமக்கு வருமா வராதா ஈஸியாக அப்படின்றது தெரியும். ஸோ ஒரு 10 பேரோட அப்ரோச் பார்க்குறீங்கன்னா ஏதாவது 1-2 ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கான்றதே தெரியும். உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் எதுவும் இல்லைனா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 மார்க் டெஸ்ட் கூட அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் டேலாம் ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்காமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணி பாருங்கள். அந்த மாடலில் தான் வரும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.